அனைத்து ஆசிரியர்களுக்கும் வணக்கம். PGTRB 2025 ஆன்லைன் அப்ளிகேஷன் லைவ் டெமோ வீடியோ டீட்டெயிலாக பார்க்கலாம். எனக்கு தெரிந்த வரைக்கும் சரியான தகவல்கள் தான் இந்த ஆன்லைன் அப்ளிகேஷனில் வந்து நான் கொடுத்துருக்கேன். ஏதாவது உங்களுக்கு சந்தேகங்கள் இருந்தாலோ இல்லை கரெக்ஷன் இருந்ததுன்னா டிஆர்பி ஹெல்ப் எனக்கு தொடர்பு கொண்டு அவங்க என்ன டைரக்ஷன் கொடுக்குறாங்களோ அதையே நீங்கள் பின்பற்றி ஆன்லைன் அப்ளிகேஷன் வந்து செய்யலாம். டிஆர்பி வெப்சைட் வந்து முதல்ல ஓப்பன் பண்ணுங்கள். டிஆர்பி வெப்சைட் வந்து ஓப்பன் பண்ணோடனே நமக்கு பார்த்தீங்கன்னா அப்ளை ஆன்லைன் அப்படின்னு இருக்கும். அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். அதில் பார்த்தீங்கன்னா பிஜி அசிஸ்டன்ட் ஃபிசிக்கல் டைரக்டர் கிரேட் 1 கம்ப்யூட்டர் இன்ஸ்ட்ரக்டர் கிரேட் 1 கொடுத்து 2025 ஆக்ஷன் கொடுத்துருப்பாங்க பாருங்கள். அப்ளை நவ் அப்படின்னு இருக்கும். அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். இப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு இப்போ தான் வந்து ரெஜிஸ்டர் பண்ண போகிறீங்கன்னா முதல்ல இமெயில் ஐடி வந்து கொடுக்கணும். இது வந்து ரொம்ப முக்கியமானது. உங்கள்கிட்ட பயன்பாட்டில் இருக்கக்கூடிய இமெயில் ஐடியை வந்து தயவுசெய்து கொடுங்க. முடிந்த அளவுக்கு உங்களுடைய மொபைல் ஃபோனில் இருக்கிறது இமெயில் ஐடி கொடுத்துட்டிங்கன்னா நல்லது. நீங்கள் இமெயில் ஐடி நீங்கள் டைப் பண்ண பிறகு பார்த்துக்குங்க சரியாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு சரியாக இருந்ததுன்னா வெரிஃபை இமெயில் அப்படிங்கிறது கொடுங்க. ஓடிபி வந்து நம்மளுடைய இமெயிலுக்கு வந்து சென்ட் பண்ணுவாங்க. அதனால் நீங்கள் சரியாக இருக்கான்னு செக் பண்ணிக்கிட்டு எஸ் சென்ட் ஓடிபி அப்படின்னு கொடுத்தீங்கன்னா உங்களுடைய மெயில் ஐடிக்கு வந்து ஓடிபி வரும். இப்போ நீங்கள் உங்களுடைய மெயில் ஐடி வந்து ஓப்பன் பண்ணிங்கன்னா இன்பாக்ஸில் பார்த்தீங்கன்னா எந்த மெசேஜுமே இருக்காது. நார்மலாக பார்த்தீங்கன்னா இருக்காது. டிஆர்பி இப்போ வந்து இமெயில் ஐடிக்கு வந்து ஓடிபி சென்ட் பண்ணியிருப்பாங்க, இருக்காது. நீங்கள் இந்த 3 லைனை வந்து கிளிக் பண்ணி இல்லை ஸ்பேம்னு இருக்குது பாருங்கள், அதை வந்து கிளிக் பண்ணால் மட்டும்தான் ஓடிபி வந்து இருக்கும் பாருங்கள். ஸ்பேம் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிங்கன்னா டிஆர்பி இமெயில் வெரிஃபிகேஷன் இருக்குது பாருங்கள், அதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா அதில் வந்து இருக்குது பாருங்கள் ஓடிபி நம்பர் வந்து வந்திருக்கும். அதே போல் நீங்கள் இந்த பேசிக் ரெஜிஸ்ட்ரேஷன் முடிச்சிங்கன்னா உங்களுடைய யூசர் ஐடி மற்றும் பாஸ்வேர்டும் நீங்கள் கொடுக்குற இமெயில் ஐடிக்கு வந்து சென்ட் பண்ணுவாங்க. அந்த யூசர் ஐடி பாஸ்வேர்டு எங்கே இருக்குன்னு கேட்டிங்கன்னா உங்களுடைய இப்போ நீங்கள் கொடுத்த மெயில் ஐடியில் இந்த ஸ்பேம் அப்படிங்கிறதுல தான் அந்த யூசர் ஐடி பாஸ்வேர்டும் இருக்கும். அதையும் தெரிஞ்சுக்கிங்க. அவ்வளோதான், நம்ம வந்து இமெயில் வந்து வெரிஃபை பண்ணியாச்சு. இல்லை நீங்கள் சேஞ்ச் பண்ணுறதுனாலும் பண்ணிக்கலாம். அடுத்து வந்து மொபைல் நம்பர் கேட்கும். அந்த மொபைல் நம்பர் கொடுத்து அதுக்கும் ஓடிபி வரும். நீங்கள் அதை வந்து ஓடிபி வெரிஃபை பண்ணிட்டீங்கன்னா கடைசியாக சப்மிட் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணாலே ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து அப்ளை நவ் அப்படிங்கிற ஆப்ஷனுக்கு வந்து போயிடும். நீங்கள் வந்து ஒன்ஸு இந்த பேசிக் ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து முடிச்சிட்டிங்கன்னா சப்போஸ் வெளியில் வந்துட்டு மறுபடியும் நீங்கள் போகணுன்னா அந்த அப்ளை நவ்வில் கிளிக் பண்ணிங்கன்னா மேலே வந்து சைன்இன் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும் ரைட் சைடு கார்னரில். அந்த சைன்இன் அப்படிங்கிறத கொடுத்தீங்கன்னா லாகின் ஐடி பாஸ்வேர்டு இது எங்கே வந்திருக்கும், நம்மளுடைய மெயில் ஐடிக்கு வந்து வந்திருக்கும். இந்த லாகின் ஐடியும் பாஸ்வேர்டும் நம்மளுடைய மெயில் ஐடியில் இருக்கும். அதை நீங்கள் உள்ளீடு செஞ்சு நீங்கள் சைன்இன் பண்ணி இப்போ நீங்கள் அப்ளை பண்ணலாம். அவ்வளவுதான். இப்போ நான் வந்து எதுக்கு இந்த மாதிரி காமிச்சேன்னா, இப்போ நிறைய பேர் நம்ம வெளியில் வந்துடுவோம், ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ண மாட்டோம், மறுபடியும் எகைன் போகக்குள்ள சைன்இன் கொடுத்து தான் போகணும். நீங்கள் பாருங்கள், நம்ம ஏற்கனவே சொன்னது இந்த சைடில் வரும் சைன்இன் வரும் முன்னாடி, அதில் கொடுத்து தான் உங்களுடைய லாகின் ஐடியும் பாஸ்வேர்டை கொடுத்து நீங்கள் உள்ளே போயிடுங்க. இந்த சேஞ்ச் பாஸ்வேர்டு வந்து எல்லாருமே உங்களுக்கு ஃபேவரானதை மாற்றிக்கணும் எடுத்த உடனே. அப்போ தான் வந்து நமக்கு ஈஸி. ஏன்னா அங்கே கொடுத்துருக்கக்கூடிய பாஸ்வேர்டு பார்த்தீங்கன்னா
அவங்க நிறைய ஸ்மால் லெட்டர் இருக்கும், நம்பர்ஸ் இருக்கும். இப்போ நம்ம ஈஸியாக வந்து நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி மாற்றிக்கலாம். சேஞ்ச் பாஸ்வேர்டு கொடுத்தோன்னா ஆல்ரெடி உங்கள் கரண்ட் பாஸ்வேர்டு என்னன்னு கேட்கும். அது நம்ம மெயில் ஐடியை பார்த்து அதில் கொடுத்துட்டு நமக்கு பிடித்தமான மாதிரி நம்ம பாஸ்வேர்டு வந்து எப்பயும் மறக்காத மாதிரி நம்ம வந்து செட் பண்ணிக்கிட்டால் நல்லது. சரிங்களா? நார்மலாக சொல்கிறேன். இப்போ நீங்கள் வந்து உங்களுடைய இமெயில் ஐடி வந்து ஓடிபி வெரிஃபை பண்ணிட்டீங்க, மொபைல் நம்பருக்கும் ஓடிபி வெரிஃபை பண்ணிட்டீங்க, சப்மிட் வந்து கொடுத்துட்டாலே ஆட்டோமேட்டிக்காக சைன்இன்லாம் பண்ண தேவையில்ல. நேரடியாக உங்களுக்கு இந்த பேஜ் தான் வரும். நேரடியாக சப்மிட் கொடுத்தாலே ஆட்டோமேட்டிக்காக இந்த பேஜ் வரும். இதில் அப்ளை அப்படிங்கிற பட்டனை வந்து கிளிக் பண்ணுங்கள். செலக்ட் த கரெக்ட் போஸ்ட் அப்ளைடு அப்படிங்கிறத எஸ் கொடுத்துருங்க. இதில் இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் இருக்குது பாருங்கள். தேவைன்னா நீங்கள் வந்து ஃபுல்லாக இந்த படித்து பார்த்துக்கலாம். நேம் ஆஃப் த போஸ்ட் அப்படின்னு இருக்குது. அதில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து போஸ்ட் கிராஜுவேட் அசிஸ்டன்ட் அகாடமிக் சப்ஜெக்டாக, இல்லை நீங்கள் வந்து கம்ப்யூட்டர் இன்ஸ்ட்ரக்டர் கிரேட் 1 இல்லை ஃபிசிக்கல் டைரக்டர் கிரேட் 1 அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணணும். இப்போ நான் வந்து இப்போ மேக்ஸ் மேஜர் இல்லை ஃபிசிக்ஸ் மேஜர்னால் நான் வந்து அகாடமிக் சப்ஜெக்டை தான் வந்து கொடுப்பேன். கொடுத்துருவோம். உங்களுடைய சப்ஜெக்ட் என்ன அப்படின்னா நீங்கள் என்ன மேஜரோ அதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணி என்ன மேஜரோ கொடுத்துக்கலாம். கொடுத்துட்டு இந்த பாக்ஸில் வந்து டிக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு கொடுக்க வேண்டியதான். அடுத்தது பாருங்கள், பர்சனல் டீட்டெயில்னு இருக்கும். அதில் அப்ளிகன் ஃபுல் நேம் வித் இனிஷியல்னு இருக்குது பாருங்கள். உங்கள் நேம் வந்து கொடுங்க. 10th மார்க்ஸ் as per 10th மார்க் ஷீட் படி கொடுங்க. இனிஷியலை வந்து அடுத்த பாக்ஸில் வந்து கொடுத்துக்குங்க. அடுத்தது ஏதாவது நேம் சேஞ்ச் இருக்கா அப்படின்னா அது மோஸ்ட்லி இல்லைன்னு கொடுங்க. இதெல்லாம் வந்து நீங்கள் அதுக்கப்புறம் எடிட் ஆப்ஷனை பயன்படுத்தக்குள்ள வேணால் ஏதாவது கரெக்ஷன் இருந்தால் செஞ்சுக்கலாம். இப்போ ஒன்றும் உங்களுக்கு கரெக்ஷன் நேமில் எதுவும் சேஞ்ச் இல்லைன்னா இல்லைன்னு கொடுங்க. ஜெண்டர் வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். வேலிட் ஃபோட்டோ ஐடி கார்டுன்னு இருக்குது. நீங்கள் எந்த டாக்குமெண்ட் வந்து அப்லோட் பண்ண போகிறீங்களோ, அது பேன் கார்டாக இருக்கும், ஆதார் கார்டு, டிரைவிங் லைசன்ஸ், இது 3ல் நம்ம ஆதார் கார்டு நம்ம கொடுத்துருக்கோம். கொடுத்தோன்னா அதனுடைய அந்த ஃபோட்டோ ஐடி ப்ரூஃப் கார்டு நம்பர் இருக்கும், ஆதார் நம்பரை வந்து நீங்கள் அதில் ஃபுல்லாக கொடுங்க. அடுத்து டேட் ஆஃப் பர்த் வந்து as per SSLC மார்க் ஷீட் படி பார்த்தீங்கன்னா என்ன இருக்கோ அதை வந்து நார்மலாக நீங்கள் வந்து கொடுத்துக்கிட்டால் போதும். முதல்ல இயர் வந்து கொடுங்க, அடுத்த மந்த்து, அப்புறம் டேட் வந்து கொடுத்தாலே போதுமானது. சரிங்களா? அடுத்தது ஃபாதர்ஸ் நேமில் வந்து ஃபாதர் நேம் வந்து கொடுங்க, கரெக்டாக ஸ்பெல் பண்ணி. இனிஷியல் வந்து நீங்கள் தேவைன்னா கொடுத்துக்கலாம். மதர்ஸ் நேமும் அதே போல் தான். நேஷ்னாலிட்டி வந்து கொடுத்துருங்க, ஸ்டேட்டு கொடுங்க, ரிலிஜியன் கொடுத்துருங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா கம்யூனிட்டி டீட்டெயில்ஸ்னு இருக்குது. இது ரொம்ப முக்கியமான பார்ட்டு இது தான். கம்யூனிட்டி அப்படிங்கிறத கிளிக் பண்ணி நீங்கள் எந்த கேட்டகரியில் வரீங்க, எம்பிசி டிஎன்சியா இல்லை எஸ்சியா, இதை கொடுத்துருக்கிறதுல எந்த கேட்டகரியில் வரீங்களோ கரெக்டாக உங்களுடைய கம்யூனிட்டியை வந்து கொடுங்க. அதில் சப்காஸ்ட், அதாவது உங்களுடைய உட்பிரிவு என்னவோ அதை வந்து கிளிக் பண்ணி அது சரியான உட்பிரிவை வந்து உங்களுக்கு கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டில் என்ன இருக்கோ அந்த உட்பிரிவை வந்து தேர்வு செய்யுங்க. அடுத்து பாருங்கள், இஸ் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் இஷ்யூடு வித் ஃபாதர்ஸ் மதர்ஸ் நேம்னு கேட்டிருக்காங்க. இப்போ உங்களுக்கு வந்து இல்லை ஃபாதர் நேமில் வாங்கியிருந்தாலும் அக்செப்டபிள் தான், மதர் நேமில் வாங்கியிருந்தாலும் ஓகே தான். இப்போ நம்ம வந்து ஃபாதர் நேமில் தான் வாங்கியிருக்கோம்னா நீங்கள் ஃபாதர் நேம்னு கொடுத்துக்கலாம். இஸ் த கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் இஷ்யூடு பை தமிழ்நாடு கவர்மெண்ட், ஆமாம் எஸ்ன்னு கொடுக்க வேண்டியதான். அதிலே கொடுத்துருப்பாங்க எஸ் இஷ்யூடு இன் தமிழ்நாடு, அதை வந்து கிளிக் பண்ணால் போதும். அடுத்து பார்த்தீங்கன்னா கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் இஷ்யூடு பை இந்த கம்யூனிட்டி அத்தாரிட்டி வந்து யார் கொடுத்தாங்க அப்படின்னா ஹெட் குவார்ட்டர்ஸ் டெபுட்டி தாசில்தார் கொடுத்துருப்பாங்க. அது உங்களுடைய கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டில் டீட்டெயிலாக கொடுத்துருப்பாங்க. அதை பார்த்து நீங்கள் கிளிக் பண்ணி என்னவோ அதை வந்து கரெக்டாக நீங்கள் வந்து கொடுத்தாலே போதுமானது. அடுத்து பார்த்தீங்கன்னா கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் இஷ்யூடு டேட்டுன்னு இருக்கும். அது இப்போ இந்த லேட்டஸ்ட்டாக இந்த பிரிண்ட் முறையில் எடுக்கிறவங்களுக்கு அதிலே டேட் வந்து மென்ஷன் பண்ணி கொடுத்துருப்பாங்க. இல்லைன்னா ஒன்றும் இல்லை, உங்களுடைய அந்த அட்டை வடிவத்தில் இருக்கிறவங்க இந்த ரைட் சைடு கார்னரில் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு டேட் வந்து போட்டிருப்பாங்க. அந்த டேட் வந்து நீங்கள் கொடுத்தா போதும். ஏதோ ஒரு டேட் வந்து உங்களுக்கு அந்த கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டில் இருக்கும், அந்த டேட்டை வந்து நீங்கள் கொடுத்தா போதும். கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் நம்பர்னு பார்த்தீங்கன்னா
அது வந்து இந்த வரிசை எண் அதாவது உங்களுக்கு அந்த அட்டை வடிவத்தில் வச்சுருக்கவங்க பார்த்தீங்கன்னா அந்த ரெட் கலரில் வந்து அந்த லெட்டர் அந்த நம்பர்ஸ் இருக்கும், ரெட் கலரில் அந்த நம்பர் தான் வந்து நீங்கள் கொடுக்கணும். அதை நீங்கள் அட்டையில் பார்த்தாலே தெரியும், அதை தான் வந்து கொடுக்கணுமே தவிர உள்ளார இருக்கிறதெல்லாம் தயவுசெய்து எந்த உட்பிரிவு அந்த நம்பர்லாம் கொடுத்துடாதீங்க. கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் நம்பருங்கிறது அட்டை வடிவத்தில் வச்சுருக்கவங்க மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெட் கலரில் இருக்கும், இல்லை அந்த நம்பர் தான் வந்து நீங்கள் அந்த நம்பர் தான் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் நம்பர் கொடுக்கணும். இல்லை இப்போ இந்த பேப்பர் வடிவில் வாங்குறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லென்த்தாக இருக்கும், அதுவுமே மேலேயே கொடுத்துருப்பாங்க, அந்த நம்பர் தான் கொடுக்கணுமே தவிர இடையில வந்து லைனில் வரது வந்து கொடுத்துடக்கூடாது. உங்களுடைய கம்யூனிட்டிலாம் கொடுத்து இடையில இருக்கும் அந்த நம்பர் கொடுத்துடக்கூடாது, மேலே தனியாகவே இருக்கும் வரிசை எண், அதை தான் நீங்கள் கொடுக்கணும். இது எல்லாம் கொடுத்ததுக்கப்புறம் 2 பாக்ஸையும் வந்து 2 பாக்ஸ் இருக்கும், எல்லாம் சரிதான்னு கொடுத்து டிக் பண்ணிக்கிட்டு அந்த 2 பாக்ஸ்லையுமே டிக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு கொடுங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா கம்யூனிகேஷன் அட்ரஸ்ன்னு கேட்கும். இதில் வந்து உங்களுடைய விருப்பம்தான். இப்போ நீங்கள் வந்து இப்போ ஆதாரில் என்ன அட்ரஸ் இருக்கோ அதையே கொடுத்துக்கலாம், அது உங்களுடைய தனிப்பட்ட விருப்பம். ஆதாரில் என்ன அட்ரஸ் இருக்கோ அந்த அட்ரஸை கொடுத்துக்கலாம். அதுவே உங்களுக்கு வந்து பர்மனண்ட் அட்ரஸா அப்படின்னா அந்த பாக்ஸில் ஜஸ்ட் வந்து டிக் பண்ணாலே அதே அட்ரஸ் வந்து இங்கேயுமே ஷோ ஆகிடும். இல்லை கம்யூனிகேஷன் அட்ரஸ் வேறு பர்மனண்ட் அட்ரஸ் வேறுன்னா நீங்கள் மாற்றி கொடுத்துக்கலாம், அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. கொடுத்துட்டு இந்த பாக்ஸில் வந்து டிக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு கொடுங்க. இனிமேல் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது இப்போ டிஃப்ரென்ஷியபிள்டு பர்சன் டீட்டெயில் இஃப் அப்ளிகபிள், இதை வந்து இல்லைன்னா நோன்னு கொடுக்க போகிறோம். சப்போஸ் இருக்குறவங்க எஸ்ன்னு கொடுத்தீங்கன்னா அதனுடைய விவரங்கள் எல்லாமே கேட்குது பாருங்கள், யார் இஷ்யூ பண்ணாங்க, அந்த கார்டு நம்பர் என்ன, பர்சன்டேஜ் டிசபிலிட்டி என்ன, உங்களுக்கு வந்து ஸ்கிரைப் வேணுமா அப்படிங்கிற எல்லா விவரங்களுமே கேட்டிருக்காங்க. எஸ்ன்னு கொடுத்தா நம்ம நோன்னு கொடுத்துக்கிறோம். அடுத்தது ஆர்யூ எ டெஸ்டிடியூட் விடோ கன்செஷன், டெஸ்டிடியூட் விடோவாக இருக்கணும், விடோ மட்டும் இருக்கக்கூடாது. டெஸ்டிடியூட் விடோ கன்செஷன் வந்து உங்களுக்கு தேவையான்னு கேட்குது, இல்லைன்னு கொடுக்குறோம். இருக்குன்னா நீங்கள் கொடுத்தீங்கன்னா அதனுடைய விவரங்கள் கொடுத்தா போதும். அந்த பாக்ஸில் வந்து டிக் பண்ணிவிட்டு சப்மிட் கொடுத்துருங்க. அடுத்தது இதுதான் ரொம்ப 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 முக்கியமானது. உங்களுக்கு நார்மலாக பார்த்தீங்கன்னா இங்கே எதுவுமே டிக்லாம் இருக்காது, இந்த டிக் மார்க் வந்து இருக்காது. நீங்கள் தான் நீங்கள் என்னென்னலாம் முடிச்சிருக்கீங்களோ அது எல்லாத்துலேயும் டிக் பண்ணணும். எஸ்எஸ்எல்சி, ஹெச்எஸ்சி, நீங்கள் டிடிஎட் முடிச்சிருந்தா டிப்ளமோவும் டிக் பண்ணுங்கள். யூஜி, பிஜி, பிஎடு, இந்த சீனியர் டிப்ளமோ இன் டீச்சிங்கிறது நார்மலாகவே வரும், அது வந்து நம்ம டிக் பண்ணுறதில்ல, ஆட்டோமேட்டிக்காக எல்லாருக்கும் டிக்கில் இருக்கும். அது நீங்கள் கீழே வந்து நாட் அப்ளிகபிள் கொடுத்தா போதும், சரிங்களா? இப்போ நீங்கள் டிப்ளமோ நம்ம சும்மா நார்மலாக உங்களுக்கு வந்து நான் டிக் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். இப்போ மார்க் ஷீட் சர்டிஃபிகேட் நம்பர்னு இருக்கும், எஸ்எஸ்எல்சி, இது உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும்னு நினைக்கிறேன். அது 10ஆம் வகுப்பு மதிப்பெண் சான்றிதழில் அந்த கார்னரில் இருக்கும், அந்த நம்பர் வந்து நம்ம கொடுக்கணும். மோட் ஆஃப் ஸ்டடி அப்படிங்கிறது ரெகுலராக இல்லை ப்ரைவேட்டாக அப்படின்னு கேட்கும். நீங்கள் ரெகுலர் இல்லைன்னா ப்ரைவேட்டுன்னா ப்ரைவேட். ப்ரைவேட் மீன்ஸ் தனித்தேர்வர்களாக எழுதியிருக்கணும். ப்ரைவேட்டுன்னா ப்ரைவேட் ஸ்கூலில் படித்தது அர்த்தம் கிடையாது. ப்ரைவேட்டாக ரெகுலரில் படிச்சிருந்தால் ரெகுலர் தான் எல்லாருமே கொடுக்கணும். கவர்மெண்ட்டாக ப்ரைவேட்டானு கேட்கல, ரெகுலராக இல்லை தனித்தேர்வராக எழுதுனீங்கன்னா அதுதான் கொடுக்கணும் நீங்கள். அடுத்த நேம் ஆஃப் த ஸ்கூல் ஆர் இன்ஸ்டியூஷன், நீங்கள் வந்து உங்கள் எந்த பள்ளியில் படிச்சிங்களோ அதை வந்து நீங்கள் ஷார்ட் ஃபார்மில் எழுதிக்கிட்டாலே போதும். கவர்மெண்ட் ஹையர் செகண்டரி ஸ்கூல் அந்த ஊர் பேர் வந்து இருந்தாலே போதும். அடுத்த நேம் ஆஃப் த போர்டு அப்படின்னு இருக்கும், அதில் நீங்கள் கிளிக் பண்ணி தமிழ்நாடு ஸ்டேட் போர்டு அப்படிங்கிறத முதல்ல வரும். இஸ் தமிழ் எ பார்ட் 1 லாங்குவேஜ், ஆமாம், எஸ் வந்து ஸ்டடீடு தமிழ் தான் நமக்கு. இந்த மந்த் அண்டு இயர் ஆஃப் பாசிங் அப்படின்னு இருக்கும், மந்த் அண்டு இயர் ஆஃப் பாசிங். இதில் நிறைய சந்தேகங்கள் எல்லாருக்குமே இருக்கும். இது வந்து நான் பொதுவாக சொல்கிறது, உங்களுடைய மார்க் ஷீட்டில் இருக்கிறதே நீங்கள் கொடுத்தாலும் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. மார்ச் 2008 இல்லை மார்ச் 2004 இல்லை உங்கள் சர்டிஃபிகேட்டில் ஏப்ரல் இருந்தால் ஏப்ரல் தாராளமாக கொடுத்துக்கலாம். அப்படி இல்லைன்னாலும் நீங்கள் வந்து டிஆர்பி ஹெல்ப்லைனுக்கு தொடர்பு கொண்டு கேட்டால் அவங்க ரிசல்ட் வந்த மந்த்து தான் போடணுன்னு சொல்லுவாங்க. அப்போ எந்த மந்த்து போட்டாலும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நார்மலாக உங்கள் சர்டிஃபிகேட்டில் இருக்கிற மந்த்து கொடுத்தாலே போதுமானது, சரிங்களா? மார்ச் போட்டாலும் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, இல்லை மே 2008ன்னு போட்டாலும் ப்ராப்ளம் இல்லை.
நீங்கள் முதல்ல இயர் வந்து டச் பண்ணி கிளிக் பண்ணக்குள்ள இயரில் வந்து நீங்கள் டச் பண்ணாலே எந்த இயர் வேணாலும் மாற்றிக்கிட்டிங்கன்னா ஈஸியாக மற்றது வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். எப்பயுமே இயர் வந்து ஃபஸ்ட்டு வந்து சேஞ்ச் பண்ணிவிடுங்க. அதில் அடுத்து வந்து பர்சன்டேஜ் ஆஃப் மார்க்ஸ் இல்லை கிரேடு கேட்டிருக்காங்க. நீங்கள் எவ்வளோ மார்க்கோ அதை 500 வகுத்து 100 பெருக்கி பர்சன்டேஜ் வந்து நம்ம கொடுத்துடலாம். மீடியம் வந்து தமிழ் மீடியம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இப்போ எப்படி நம்ம வந்து எஸ்எஸ்எல்சிக்கு செஞ்சோமோ அதே போல் ஹெச்எஸ்சிக்கு நம்ம செய்ய போகிறோம். மார்க் ஷீட் சர்டிஃபிகேட் நம்பர் அதுவுமே நமக்கு கார்னரில் இருக்கும் பாக்ஸில், அதை வந்து நம்ம பார்த்து எழுதிக்கலாம். இதுவும் மோட் ஆஃப் ஸ்டடி ரெகுலராக ப்ரைவேட்டானு கொடுத்துக்குறோம். ஸ்கூல் நேம் கொடுக்குறோம். நேம் ஆஃப் த போர்டு வந்து தமிழ்நாடு ஸ்டேட் போர்டு தான். தமிழ் பார்ட் 1 லாங்குவேஜ்னு ஆமாம் ஸ்டடிடு தமிழ் தான் இருக்குது, ஒன் ஆஃப் த சப்ஜெக்ட் தான். மந்த் அண்ட் இயர் ஆஃப் பாசிங் இங்கே இதில் பாருங்கள், மந்த் அண்ட் இயர் ஆஃப் பாசிங் இது வந்து நீங்கள் மார்ச் 2010 போட்டாலும் பிரச்சனை இல்லை, மே 2010 போட்டாலும் ப்ராப்ளம் இல்லை. ஏன் வந்து நான் வந்து 10th வந்து மார்ச் 2008 கொடுத்தேன், நம்ம +2க்கு வந்து மே 2010 கொடுத்தேன்னா, இப்போ நீங்கள் இங்கே மே 2010 மார்ச் 2010 கொடுத்தீங்கன்னா இந்த பீரியட் ஆஃப் ஸ்டடின்னு ஒன்று கேட்கும். பீரியட் ஆஃப் ஸ்டடி அதில் வந்து நீங்கள் மார்ச் 2010 கொடுத்தீங்கன்னா இங்கே வந்து மார்ச் 2010 இல்லைன்னா அதற்கு முன்னாடி உள்ளது தான் கொடுக்க முடியும். பிப்ரவரியோ இல்லை ஜனவரி தான் கொடுக்க முடியும். தவிர நீங்கள் மார்ச் 2010 நான் பாஸ் பண்ணிட்டேன் அப்படின்னு கொடுத்துட்டு இங்கே வந்து ஏப்ரலோ இல்லை மேவோ வந்து போட முடியாது. அதனால் நீங்கள் இதுலேயும் உங்களுடைய தனிப்பட்ட விருப்பம் தான் நான் சொல்லிட்டேன். இது வந்து அக்யூரேட்டாக இதுதான் மே தான் கொடுக்கணும் அப்படிங்கிறதுலாம் கிடையாது. நீங்கள் நார்மலாகவே மார்ச் 2010 கொடுத்துக்கலாம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா அடுத்தது இங்கே பாருங்கள், பீரியட் ஆஃப் ஸ்டடி இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஹெச்எஸ்சிக்கு நம்ம கொடுக்கும்போது நிறைய பேர் வந்து 1 வருடம் மட்டும் நம்ம கொடுக்கணுமா இல்லை 2 வருடம் கொடுக்கணுமான்னு கேட்பாங்க. 2 வருடம் தான் கொடுக்கணும். நீங்கள் 10th முடிச்சுட்டு இப்போ 10th வந்து 2008 முடிக்கிறீங்க அப்படின்னா 2008 நீங்கள் வந்து ஸ்டார்ட் ஆகிடும். உங்களுக்கு வந்து 11th 12th ரெண்டுத்துமே சேர்த்து தான் நீங்கள் கொடுக்கணும். அதில் வந்து நான் இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா ஜூன் 2008 ஆரம்பிச்சிருப்பேன். ஜூன் 2008 ஸ்டார்ட்டு. இதுவுமே நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா முதல்ல வருஷத்தை தான் மாற்றணும். அப்போ தான், ஏன்னா நமக்கு இருக்கிறது 24 வரைக்கும் இருக்கும். எந்த இயர் இருக்கும் நீங்கள் வந்து அந்த வருஷத்தை கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் எந்த வருடம் முடிச்சிங்களோ அந்த இயர் வந்து டைப் பண்ணாலே மாறிக்கும் ஆட்டோமேட்டிக்காக. மந்த் வந்து நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். ஜூன் 2008 அப்படின்னு கொடுத்துட்டு எப்போ முடித்தோம் நான் சொன்னது போல் இப்போ மார்ச் 2010 மேலே கொடுத்துருந்தீங்கன்னா கீழேயும் மார்ச் 2010 தான் கொடுத்தாகணும். அப்போ நார்மலாக ஈஸியாக இருக்கணும்னா உங்களுக்கு மே கொடுக்கறது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இங்கேயுமே நம்ம வந்து மேவோட கோர்ஸ் வந்து இந்த பீரியட் ஆஃப் ஸ்டடி முடிஞ்ச மாதிரி கூட காமிச்சிக்கலாம். இல்லை இங்கேயுமே நம்ம வந்து இங்கே மார்ச் கொடுத்தா இங்கேயும் மார்ச்சே கொடுத்துக்கலாம். இதனால் ஒரு ப்ராப்ளமே கிடையாது. நீங்கள் மார்ச் கொடுத்து ரெண்டுமே மார்ச் வந்து கொடுத்துக்கலாம், இல்லை மே கொடுத்தாலும் ரெண்டுமே மே வந்து கொடுத்துக்கலாம். இதில் வந்து எந்த ப்ராப்ளமே கிடையாது. இதனால் உங்களுக்கு எந்த ரிமார்க்கும் வரப்போகிறது கிடையாது. ஆனால் கண்டிப்பாக நீங்கள் இந்த பீரியட் ஆஃப் ஸ்டடி வந்து 2 வருஷமே கொடுங்க. இது 1 வருஷம் கொடுத்தீங்கன்னா இந்த பிரச்சனைலாம் உங்களுக்கு இதனாலலாம் இன்எலிஜிபிளோ இல்லை வித்துகள்டோ மற்ற ப்ராப்ளம் வராது. இருந்தாலுமே நீங்கள் 2 இயர் தான் கொடுக்கணும் பீரியட் ஆஃப் ஸ்டடியில். அடுத்து பார்த்தீங்கன்னா பர்சன்டேஜ் ஆஃப் மார்க்ஸு உங்களுக்கு இப்போ 1200க்கு எவ்வளோ மார்க் எடுத்தீங்களோ இன்ட்டு 100ன்னு போட்டாலே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக பர்சன்டேஜ் வந்துடும். பர்சன்டேஜை பொறுத்த வரைக்கும் புள்ளிக்கு அப்புறம் 2 டிஜிட் வர மாதிரி நீங்கள் கொடுத்துக்கிட்டாலே போதும். இப்போ 72.75 அதை மாதிரி நீங்கள் 2 டிஜிட் மட்டும் எழுதினா போதும். மீடியம் வந்து தமிழ் நம்ம கொடுத்துக்கிறோம். அடுத்தது வந்து நம்ம டிப்ளமோ நான் வந்து இல்லை நீங்கள் கேட்டங்கிறத டிப்ளமோ கொடுத்தோன்னா இந்த மாதிரி விவரங்கள் வரும். இப்போ நான் வந்து டிப்ளமோவே முடிக்கல அப்படின்னா நான் இந்த டிப்ளமோவை வந்து எடுத்துட்டாலும் ஆட்டோமேட்டிக்காக எங்கள் டிப்ளமோ வந்து வராது பாருங்கள். அவ்வளோதான். நம்ம அடுத்த யூஜி டிகிரி நேச்சர் ஆஃப் அப்லோடிங் டாக்குமெண்ட்டுன்னு இருக்குது. இதுதான் ரொம்ப முக்கியமானது. நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் உங்ககிட்ட ப்ரொஃபஷனல் சர்டிஃபிகேட் ஆர் டிகிரி சர்டிஃபிகேட் ரெண்டில் எது இருக்குதுன்னு சொல்லி இருக்கோ. இப்போ டிகிரி சர்டிஃபிகேட் இருந்ததுன்னா டிகிரி சர்டிஃபிகேட்டு தான் கொடுக்கணும். டிகிரி சர்டிஃபிகேட் என்னது கான்வெகேஷன், இந்த பட்டமளிப்பு நமக்கு கொடுத்துருப்பாங்கள்ல பட்டம், அந்த சர்டிஃபிகேட் இருந்ததுன்னா இதில் வந்து டிகிரி சர்டிஃபிகேட் தான் கொடுக்கணும். இல்லை என்கிட்டலாம் கொடுக்கல, இது வரைக்கும் நான் வந்து டிகிரி சர்டிஃபிகேட் வாங்கலை, ப்ரொஃபஷ்னலும் கன்சல்டேட் மார்க் ஷீட்டு தான் எங்களுக்கு கொடுத்தாங்க அப்படின்னா நீங்கள் ப்ரொஃபஷனல் சர்டிஃபிகேட்டை வந்து கொடுக்கணும். சரிங்களா? இப்போ நம்மக்கிட்ட வந்து என்கிட்ட டிகிரி சர்டிஃபிகேட் இருக்குங்கிறதால நான் வந்து டிகிரி சர்டிஃபிகேட் கொடுத்துட்றேன். அந்த டிகிரி சர்டிஃபிகேட்டோட நம்பர் வந்து நான் எழுதுவேன். சரிங்களா? அந்த டிகிரி சர்டிஃபிகேட்டோட நம்பர், அந்த டிகிரி எது நான் கொடுக்குறேனோ ப்ரொஃபஷனல் சர்டிஃபிகேட்னு கொடுத்தேன்னா அந்த ப்ரொஃபஷனல் சர்டிஃபிகேட்டில் இருக்கக்கூடிய நம்பர் அதெல்லாம் பாக்ஸ் போட்டு தனியாக இருக்கும். அந்த நம்பர் கொடுத்துக்கிறோம். நேம் ஆஃப் த டிகிரியில் வந்து நீங்கள் கிளிக் பண்ணாலே ஆட்டோமேட்டிக்காக வரும். பிஎஸ்சி உங்கள் மேஜர் என்ன ஆல்ரெடி நீங்கள் கொடுத்துருப்பீங்க அதே மேஜர் தான் இங்கே ஷோ ஆகும்.
இது ரொம்ப 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 முக்கியமானது. என்னது? இஸ் த சப்ஜெக்ட் மென்ஷன்டு இஸ் டைரக்ட் சப்ஜெக்ட் ஆர் ஆன் ஈக்குவலன்ட் சப்ஜெக்ட் அஸ் பர் நோட்டிஃபிகேஷன். அது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ நோட்டிஃபிகேஷனில் வந்து ஒரு 14 சப்ஜெக்ட் கொடுத்துருப்பாங்க. தமிழ், இங்கிலீஷ், மேக்ஸ், ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பாட்டனி, சுவாலஜி, கம்ப்யூட்டர் செக்டர் கிரேடு 1, அதுக்கப்புறம் ஃபிசிக்கல் எஜுகேஷன், இது எல்லாமே கொடுத்துருப்பாங்கல்ல. அந்த சப்ஜெக்டே நீங்கள் படிச்சிருந்தீங்கன்னா மொதல் ஆப்ஷன் தான் நீங்கள் கொடுக்கணும். என்ன கொடுக்கணும்? டைரக்ட் சப்ஜெக்ட் அஸ் பர் நோட்டிஃபிகேஷன். இல்லை, நான் வந்து அப்படிலாம் இல்லை, ஈக்குவலன்ஸு தான். இப்போ நான் உதாரணத்துக்கு ஒன்று ஒரு சாம்பிளுக்காக ஒன்று சொல்லிடுறேன். இப்போ நான் வந்து ஒரு மேத்தமெட்டிக்ஸ்னு வச்சுப்போம். என்னுடைய மேஜர் வந்து மேத்தமெட்டிக்ஸ். நான் வந்து மேத்தமெட்டிக்ஸு இப்போ அப்ளை பண்ணுறேன். நான் படித்தது மேத்தமெட்டிக்ஸ்னால் டைரக்ட்னு கொடுத்துருவேன். இல்லை, நான் மேக்ஸ் வித்து சிஏ வேறு ஏதோ அடிஷ்னலாக இருக்கும், உங்கள் ஒரு சில யூனிவர்சிட்டியில் நீங்கள் படிச்சிருப்பீங்க. அப்போ அதுக்கெலாம் வந்து நீங்கள் ரெண்டாவது ஆப்ஷனை கொடுத்துட்டு அதற்குரிய ஈக்குவலன்ஸ் ஜியோ வந்து ப்ரொடியூஸ் பண்ணோம். டிஆர்பி வெப்சைட்லேயே என்னென்ன கோர்ஸுக்கு என்னென்ன ஈக்குவலண்ட் அப்படிங்கிறதுலாம் கொடுத்துருக்காங்க. நீங்கள் டேன்சியில் கொடுத்ததெல்லாம் இருக்குது. அதெல்லாம் நீங்கள் இப்போவே வந்து வாங்கி வச்சுக்கிறது ரொம்ப நல்லது. அடுத்தது இன்ஸ்டியூஷன், நேம் ஆஃப் த காலேஜ், இன்ஸ்டியூஷன், யூனிவர்சிட்டி எங்கே படிச்சிருந்தாலும், எங்கே படிச்சிங்களோ, இப்போ கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் திருச்சி, இல்லை இவிஆர் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் திருச்சி, எந்த காலேஜில் படிச்சிங்களோ அதை அப்படியே ஃபுல்லாக அந்த காலேஜ் நேம் வந்து அங்கே அடிச்சிருங்க. நேம் ஆஃப் த அஃபிலியேட்டிங் யூனிவர்சிட்டி, பாரதிதாசன் யூனிவர்சிட்டியால் வேறு எந்த யூனிவர்சிட்டி வந்து நீங்கள் படிச்சிங்களோ அதில் காமிக்கும் எல்லா யூனிவர்சிட்டி நேமும் வரும். அதில் நீங்கள் எந்த யூனிவர்சிட்டியோ அதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிக்கலாம். இஸ் த இன்ஸ்டியூஷன் ஆர் யூனிவர்சிட்டி ரெகக்னைஸ்டு பை யூஜிசியா அப்படின்னு கேட்டிருக்கு. ஆமாம், எஸ்ன்னு நம்ம கிளிக் பண்ணோன்னா எஸ் ஆம்னு கொடுத்துடலாம். அடுத்து இதில் பாருங்கள், மந்த் அண்டு இயர் ஆஃப் பாசிங், மந்த் அண்டு இயர் ஆஃப் பாசிங்னு இருக்கும். இதில் உங்களுடைய மார்க் ஷீட்லேயே இருக்கும். நம்ம நார்மலாக இப்போ 10th மார்க் ஷீட்டில் பார்ப்போம். மார்ச், நான் சொன்னாங்களே ஏற்கனவே, மார்ச் 2008 அந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. நீங்கள் இது டிகிரி பிஎஸ்சியில் பார்த்தீங்கன்னா அதிலே ஒரு ஆகஸ்ட் 2013, ஆகஸ்ட்டு 2013 இல்லை உங்களுக்கு என்ன இருக்கோ அதை வந்து நீங்கள் கொடுத்துக்கலாம். அது நார்மலாக உங்கள் மார்க் ஷீட்டில் இருக்கிறது கொடுத்தா ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. அடுத்து வந்து பீரியட் ஆஃப் ஸ்டடி. இப்போ நீங்கள் வந்து +2 வந்து முடிக்கிறோம். +2 வந்து இப்போ நாம் ஏற்கனவே கொடுத்தோம்ல, மே 2010 +2 வந்து முடிச்சிட்டோம் அப்படின்னா அடுத்தது டிகிரிக்கு வந்து அடுத்த ஜூனே கொடுத்துடலாம். ஜூன் 2010 டு இப்போ நீங்கள் ஆகஸ்ட் 2013 வரைக்கும் நீங்கள் வந்து என்ன ரிசல்ட் வந்திருக்கும் அந்த இதெல்லாம் எல்லாமே இருக்கும். உங்களுக்கான கோர்ஸ் முடியறது பார்த்தீங்கன்னா இந்த 3 வருடம் இடைவெளி. 3 வருடங்கிறது அக்யூரேட்டாக இருக்கணும்ல, இல்லை முன்ன பின்ன இருக்கலாம். இதனாலலாம் உங்களுக்கு ஒரு ப்ராப்ளமே கிடையாது. ஜூன் 2010 மே 2013 வரைக்கும் நான் கொடுத்துருக்கேன். நம்ம தேர்ச்சி பெற்றது மந்த் அண்ட் இயர் ஆஃப் பாசிங் என்னது? ஆகஸ்ட் 2013. இல்லை நீங்கள் எது வேணாலும் கொடுத்துக்கலாம், அதெல்லாம் ஒன்றும் இல்லை. உங்கள் மார்க் ஷீட்டில் என்ன இருக்கோ அதை அப்படியே கொடுங்க, ஒன்றும் இல்லை. சரிங்களா? குமுலேட்டிவ் மார்க் ஷீட்டில் இருக்குங்கள அதையே நீங்கள் கொடுக்கலாம். இங்கே பீரியட் ஆஃப் ஸ்டடியை பொறுத்த வரைக்கும் கரெக்டாக பிஎஸ்சி எப்போ ஜாயின் பண்ணுறீங்களோ +2 வந்து நம்ம மே 2010 வரைக்கும் கொடுத்துருக்கோன்னா ஜூன் 2010 கொடுக்க போகிறோம். 2013 பாஸ் பண்ணியிருக்கோமா, அந்த இதில் வந்து மேவோட முடிச்சுக்கிட்டோன்னா போதும் நமக்கு. சரிங்களா? மே 2013 எல்லாத்துக்குமே நீங்கள் வந்து எந்த இயர் வேணாலும் மாற்றிக்கலாம். சரிங்களா? இயரில் டச் பண்ணி இயரை முதல்ல மாற்றினாலே ஆட்டோமேட்டிக்காக மந்த் வந்து நம்ம மாற்றிக்கலாம். அடுத்த மோட் ஆஃப் ஸ்டடியில் வந்து ரெகுலர், இல்லை டிஸ்டன்ஸ் எஜுகேஷன், இல்லை கரஸ்பாண்டன்ஸ் எஜுகேஷன், இல்லை ஓப்பன் யூனிவர்சிட்டி, இதில் எந்தில் நீங்கள் படிச்சிருக்கீங்களோ தாராளமாக அதை வந்து கொடுங்க. நம்ம வந்து ரெகுலரில் படித்தவங்க தான் ரெகுலரே கொடுத்துடலாம். பர்சன்டேஜ் ஆஃப் மார்க்ஸ், இதில் வந்து நிறைய பேருக்கு டவுட் இருக்குது. அதாவது யூஜிக்கு வந்து நம்ம சர்டிஃபிகேட்டில் இருக்கிற எல்லா சப்ஜெக்டோட மார்க்கை ஆட் பண்ணி எவ்வளோ சப்ஜெக்ட் வருதோ அதால் வகுத்து பர்சன்டேஜ் போடணுமா, இல்லை நம்ம மேஜரில் எடுத்துக்கூடிய மார்க்கை மட்டும் பார்ட் 3ல் மட்டும் இருக்கக்கூடிய பர்சன்டேஜ் போடணுமாங்கிறது ஒரு சந்தேகம் வரும். இப்போ நீங்கள் டிஆர்பி ஹெல்ப்லைனுக்கு தொடர்பு கொண்டு கேட்டிங்கன்னா அவங்க ஒரு பதிலை வந்து சொல்லுவாங்க. இது வந்து பிஜி டிஆர்பி அப்படிங்கிறதால யூஜி வந்து ஜஸ்ட் வந்து நீங்கள் கிளியர் பாஸ் பண்ணியிருந்தாலே போதுமானது. பிஜிக்கு தான் வந்து நமக்கு வந்து அவங்க கொடுத்துருக்கக்கூடிய அந்த பர்சன்டேஜ் வந்து நமக்கு இருக்கணுமே தவிர, அதனால் பிஎஸ்சியோ இல்லை பிஏஓ அந்த பொறுத்த வரைக்கும் நீங்கள் பார்ட் 3ல் எடுக்கக்கூடிய அந்த பர்சன்டேஜை போட்டாலும் ப்ராப்ளம் இல்லை, இல்லை எல்லா சப்ஜெக்டையும் ஆட் பண்ணி எவ்வளவு சப்ஜெக்ட் வருதோ அதால் டிவைட் பண்ணி போட்டாலும் ப்ராப்ளம் இல்லை. சரிங்களா? ஏன்னா இப்போ கடைசியாக
முடிந்த அந்த பிடி பிஆர்டியில் அவங்களுக்கு வந்து அதுதான் குவாலிஃபிகேஷனு, பிஎஸ்சி பிஎட், பிஏ பிஎட். அதனால் அவங்க வந்து எல்லா சப்ஜெக்ட்டுமே ஆட் பண்ணி தான் அவங்களுக்கு வந்து பர்சன்டேஜ் கொடுக்க சொன்னாங்க. இப்போ உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷனில் கிளியராக கொடுத்துருக்காங்க. சரிங்களா? மாஸ்டர் டிகிரியில் இவ்வளோ பர்சன்டேஜ் இருக்கணும், பிஎட் அதெல்லாம் தெளிவாக இருக்குது. அப்போ நீங்கள் பார்ட் 3ல் எடுத்த பர்சன்டேஜ் கொடுத்தாலும் ப்ராப்ளம் இல்லை, இல்லை எல்லா சப்ஜெக்ட்டும் ஆட் பண்ணி எவ்வளோ சப்ஜெக்ட் இருக்கோ டிவைட் பண்ணி போட்டாலும் ப்ராப்ளம் இல்லை. இப்போ இது வந்து நம்ம யூஜிக்கு வந்து முடிச்சிட்டோம். அடுத்து வந்து பிஜி டிகிரி, நேச்சர் ஆஃப் அப்லோடிங் டாக்குமெண்ட். இது வந்து பிஜியில் உங்ககிட்ட என்ன இருக்குது? இப்போ என்கிட்ட பிஜிக்கும் டிகிரி சர்டிஃபிகேட் இருக்குது அப்படின்னா நான் டிகிரி சர்டிஃபிகேட்டும் கிளிக் பண்ண போகிறேன். இல்லை என்கிட்ட டிகிரிலாம் இல்லை, இதுக்கும் ப்ரொஃபஷனலும் கன்சல்டேட் மார்க் ஷீட் மட்டும்தான் கொடுத்துருக்காங்க அப்படின்னா நான் வந்து ப்ரொஃபஷனல் சர்டிஃபிகேட்டை வந்து கொடுப்பேன். இங்கே நான் என்ன கொடுக்குறேனோ அந்த சர்டிஃபிகேட்டோட நம்பர் தான் கீழே வந்து சர்டிஃபிகேட் நம்பரில் கொடுக்கணும். மார்க் ஷீட் நம்பரை கொடுத்துறாதீங்க. நேச்சர் ஆஃப் அப்லோடிங் டாக்குமெண்ட்னா டிகிரி சர்டிஃபிகேட் நான் கொடுக்குறேன்னா அந்த சர்டிஃபிகேட் நம்பர் வந்து நம்ம உள்ளீடு செய்யணும். அடுத்து நேம் ஆஃப் த டிகிரி, அது ஆட்டோமேட்டிக்காக அதிலே வரும். எம்எஸ்சி நம்ம என்ன மேஜரவோ அது ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். இதுலேயுமே அப்படி தான். இஸ் த சப்ஜெக்ட் மென்ஷன்டு இஸ் டைரக்ட் சப்ஜெக்ட் ஆர் அண்ட் ஈக்குவலன்ட் சப்ஜெக்ட் அஸ் பர் நோட்டிஃபிகேஷன். நான் ஏற்கனவே சொன்னது போல் அந்த கொடுத்துருக்கக்கூடிய அந்த பாடங்களில் நம்ம நேரடியாக யூஜி பிஜி ரெண்டுமே படிச்சிருந்தோம்னா டைரக்ட்னு கொடுக்க போகிறோம். இல்லையா ஈக்குவலன்ஸ்னால் ஈக்குவலன்ஸ் கொடுத்துக்கிறோம், அவ்வளோதான். அதே போல் நேம் ஆஃப் த காலேஜ் ஆர் இன்ஸ்டியூஷன், யூனிவர்சிட்டியில் படிச்சிருந்தாலும் அதனுடைய டீட்டெயில் ஃபுல்லாக எழுதுங்க. எந்த யூனிவர்சிட்டியில் அஃபிலியேட்டிங் யூனிவர்சிட்டியோ அதுவும் நீங்கள் கிளிக் பண்ணிக்கிங்க. இஸ் த இன்ஸ்டியூஷன் ஆர் யூனிவர்சிட்டி ரெக்கக்னைஸ்டு பை யூஜிசி, எஸ். மந்த் அண்ட் இயர் ஆஃப் பாசிங், இதுவுமே உங்களுடைய சர்டிஃபிகேட்டில் இருக்கும். அந்த சர்டிஃபிகேட்டில் இருக்கிறபடி நீங்கள் கொடுத்துக்கலாம். சரிங்களா? ஜூனாக இருந்தாலும் இப்போ என்னுடைய சர்டிஃபிகேட்டில் வந்து ஜூன் 2015 இருக்கா, நான் ஜூன் கொடுக்குறேன். உங்கள் சர்டிஃபிகேட் என்ன இருக்கோ நீங்கள் அதையே கொடுத்துக்கலாம். இதில் பீரியட் ஆஃப் ஸ்டடி பாருங்கள், நான் எல்லாத்துலேயும் காமனாக ஒரு கொடுத்துருக்கேன். இப்போ நம்ம எப்படி டிகிரிக்கு எப்படி ஜூன் ஸ்டார்ட் பண்ணி அடுத்ததில் மே வந்து கம்ப்ளீட் பண்ணாங்க தெரியுங்களா, அதே போல் இதுக்கும் கொடுத்துடலாம். ஒன்றும் ப்ராப்ளமே கிடையாது. இதுனா நம்ம சேமாக எல்லாத்துக்குமே கொடுத்துடலாம். அப்போ ஜூன் 2013 டு மே 2015 அவ்வளவுதான். நீங்கள் ஜூன் கூட கொடுக்கலாம். அப்போ நம்ம இங்கே கொடுக்குறது இங்கே ஜூன் 2015ன்னு பாசிங்கில் கொடுத்தீங்கன்னா இங்கேயும் ஜூனு இல்லைன்னா ஜூனுக்கு முன்னாடி தான் கொடுக்கணுமே தவிர ஜூனை தாண்டி கொடுக்கக்கூடாது. கொடுக்கவும் முடியாது, கொடுத்தாலும் எடுத்துக்காது. ஒரு ரெட்லெட்டில் ஒரு லைன் வரும், அப்போ லெஸ் தன் ஆர் ஈக்குவல்ட்டுன்னு வரும். அதாவது இங்கே என்ன மந்த் அண்ட் இயர் ஆஃப் பாசிங் கொடுக்குறோமோ அதே மந்த்து வேணால் கொடுக்கலாம். அப்படி இல்லைன்னா அதுக்கு முன்பு இருக்கக்கூடிய மாதங்கள் மட்டும்தான் கொடுக்க முடியும். இல்லைன்னா நீங்கள் சப்மிட் கொடுத்தாலும் மறுபடியும் ரெட்லெட்டில் தான் காமிக்கும். அப்போ நம்ம இங்கே கொடுக்கறதுக்கு அதே மாதமும் இருக்கலாம், அதற்கு முந்தைய மாதங்களுமே கொடுக்கலாம். நான் ஒரு ரெகுலராக அது கொடுக்கறதுக்கு ஜூன், இங்கே ஸ்டார்ட்டு மே, அவ்வளோதான் முடியறது. இது வந்து ஒரு பெரிய இம்பேக்ட் இல்லைங்க. இது யாருக்கு ப்ராப்ளம் ஆகும், எதுக்கு கொண்டு வந்தாங்கன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். இது நமக்கெல்லாம் பிரச்சனை கிடையாது. இந்த டியூவல் டிகிரி, இந்த கிராஸ் டிகிரி நிறையாவுக்கு இந்த மாதிரி அவங்களுக்கு தான் இது வந்து ப்ராப்ளம் ஆகும். அவங்களுக்காக தான் இப்படி ஒரு ஆப்ஷனே கொண்டு வந்தாங்க. முன்னாடிலாம் இப்படி ஒரு ஆப்ஷனே கிடையாது. அதனால் நீங்களாம் ஒன்றும் இந்த இதில் ஐயோ மந்த் வந்து மாற்றி கொடுத்துட்டோம், இதெல்லாம் ஒரு ப்ராப்ளமே கிடையாது. சரிங்களா? அடுத்து மோட் ஆஃப் ஸ்டடி, பர்சன்டேஜ் ஆஃப் மார்க்ஸ். பிஜி வந்து பிரச்சனை கிடையாது, நம்மளுக்கு எல்லாத்தையும் நம்ம ஆட் பண்ணிவிடுவோம். அதுலேயே பர்சன்டேஜ் அப்படி தான் வரப்போகுது. மீடியம் வந்து நீங்கள் பிஜி வந்து என்ன மீடியம் படிச்சிருக்கீங்களோ அந்த மீடியம் வந்து கொடுக்கணும். நம்ம வந்து இங்கிலீஷ் மீடியம் தான் நம்ம படித்தோம், அதனால் இங்கிலீஷ்னு நம்ம கொடுத்துக்கிறோம். அடுத்தது பிஎட். இப்போ எப்படி நம்ம பிஎஸ்சிக்கு செஞ்சோமோ எம்எஸ்சிக்கு செஞ்சோமோ அதே போல் பிஎட்டுக்கு நம்ம செய்ய போகிறோம். பிஎட்டுக்கு வந்து உங்ககிட்ட என்ன இருக்குது? இப்போ நான் வந்து யூஜிக்கும் டிகிரி சர்டிஃபிகேட் தான் கொடுத்தேன், பிஜிக்கும் டிகிரி சர்டிஃபிகேட் தான் கொடுத்தேன். ஆனால் பிஎட்டுக்கு மட்டும் நான் வந்து என்கிட்ட டிகிரி சர்டிஃபிகேட் இன்னும் வாங்கலை. ப்ரொஃபஷனலும் கன்சல்டேட் மார்க் ஸ்டேட்மெண்ட் மட்டும்தான் இருக்குன்னா நான் வந்து ப்ரொஃபஷனல் சர்டிஃபிகேட்டு கொடுப்பேன். கொடுத்துட்டு அந்த சர்டிஃபிகேட் நம்பர் வந்து அதிலே இருக்கும், அந்த சர்டிஃபிகேட் நம்பரை கொடுப்பேன். நேம் ஆஃப் த டிகிரியில் வந்து நீங்கள் வந்து பிஎட்டா, இதிலே வரும் பாருங்கள் எல்லாமே, பிஎட்டா இல்லை இன்டகிரேட்டட் கோர்ஸ் வந்து முடிச்சிருக்கீங்களா, பிஎட் இன் ஸ்பெஷல் எஜுகேஷனாக. தயவுசெய்து இந்த ஸ்பெஷல் எஜுகேஷன்லாம் எஸ்ன்னு கொடுத்துறாதீங்க. ஸ்பெஷல் எஜுகேஷனில் படிச்சிருந்தா வேணா எஸ்ன்னு கொடுங்க. இதை தயவுசெய்து நிறைய பேர் எல்லாருமே ஸ்பெஷல் எஜுகேஷன் கொடுத்தீங்கன்னா அது வேறு மாதிரி ஆகிடும், வேறு டிபார்ட்மெண்ட்டே போய்டும். அது வந்து தயவுசெய்து நீங்கள் நார்மலாக பிஎட்னா பிஎட் மட்டும்தான் நீங்கள் கொடுக்கணும்.
ஏன்னா இப்போ கடைசியாக இந்த எஸ்சிடி எக்ஸாமில் கூட பார்த்தீங்கன்னா நிறைய பேர் எல்லாருமே ஸ்பெஷல் எஜுகேஷன் தவறுதலாக கொடுத்தவங்க தான். அவங்க எல்லாருமே சிவிக்கு அவங்க நேம் வந்துச்சு, ஆனால் அவங்க யாருமே எலிஜிபிளே கிடையாது. அவங்க மார்க் வந்து ரொம்ப லோவாக இருந்தது. அதனால் நீங்கள் பிஎட் தான் கொடுக்கணும். இதுவுமே இஸ் த சப்ஜெக்ட் மென்ஷன்ட் அஸ் டைரக்ட் சப்ஜெக்ட் ஆன் த ஈக்குவலன்ட் சப்ஜெக்ட் அஸ் பர் நோட்டிஃபிகேஷன். ஆமாம், எஸ் தான். அடுத்து பார்த்தீங்கன்னா நேம் ஆஃப் த காலேஜ் ஆர் இன்ஸ்டியூஷன் யூனிவர்சிட்டி. நான் வழக்கம் போல் நம்மளுடைய கல்லூரி பெயர் வந்து நம்ம டைப் பண்ணிக்கிறோம். எந்த யூனிவர்சிட்டி பற்றி பிஎட்டை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாடு டீச்சர் எஜுகேஷன் யூனிவர்சிட்டின்னு வரும். நீங்கள் டச் பண்ணாலே அது வரதில் வந்து அதை கிளிக் பண்ணால் போதும். இஸ் த இன்ஸ்டியூஷன் ஆர் யூனிவர்சிட்டி ரெகக்னைஸ்டு பை யூஜிசி. எஸ். மந்த் அண்ட் இயர் ஆஃப் பாசிங். உங்களுக்கு சர்டிஃபிகேட்டில் என்ன இருக்கோ அதையே கொடுக்குறோம். இப்போ மே 2020 அப்படின்னா நான் வழக்கம் போல் நம்ம என்ன செய்வோம், வழக்கமாக நான் எல்லாத்துலேயும் ஜூன் ஆரம்பிக்கிற மாதிரி தான் நான் கொடுத்துருக்கேன். இதுக்கும் அப்படி தான். நான் 2 இயர் பிஎட்டில் படிச்சிருக்கேன்னா ஜூன் 2018 டு மே 2020 அவ்வளவுதான், முடிஞ்சு. உங்கள் சர்டிஃபிகேட்டில் என்ன இருக்கோ அதையே கொடுங்க, ஒன்றும் ப்ராப்ளமே கிடையாதுங்க. பிஎட் 1 இயர்னால் 1 இயரே போடுங்க. நான் வந்து இப்போ 2 இயரில் படித்தவங்களால தான் நான் 2 இயர்னு வந்து மென்ஷன் பண்ணியிருக்கேன். 18 டு 2020. அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 2009 டு 2010 அப்படி தான் இருக்கும். மோட் ஆஃப் ஸ்டடி ரெகுலராக என்னவோ அதுக்கு கிளிக் பண்ணிக்கிங்க. பர்சன்டேஜ் ஆஃப் மார்க்ஸ் வந்து பிஎட்லாம் ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. எவ்வளோ சப்ஜெக்ட் எவ்வளோ பேப்பரோ இல்லை டோட்டல் மார்க் இப்போ வந்து 600க்கு இவ்வளோ, இன்னொரு இயரில் 600க்கு இவ்வளோனா 1200க்கு எவ்வளவோ நம்ம மார்க்கு போட்டு இன்ட்டு 100ன்னு போட்டாலும் நம்மளுக்கு பர்சன்டேஜ் வந்துட போகுது. மீடியம் வந்து என்ன மீடியம் படிச்சிங்களோ, பிஎட் வந்து தமிழ் மீடியம்னா தமிழ் கொடுக்கணும், இல்லை இங்கிலீஷ் மீடியம் படிச்சிங்கன்னா இங்கிலீஷ் வந்து கொடுத்துருங்க. இந்த சீனியர் டிப்ளமோ இன் டீச்சிங்னு இருக்குது பாருங்கள், அது நார்மலாக எல்லாருக்குமே காமிக்கணும். அங்கே டிக்கு ஆட்டோமேட்டிக்காக டிக் இருக்கும். நீங்கள் வந்து அது வந்து நோன்னு கொடுங்க. அது வந்து ஒரு சிலர் படிச்சிருப்பாங்க, அவங்க மட்டும்தான் எஸ்ன்னு கொடுப்பாங்க. நீங்கள் நோன் தான் கொடுக்கணும். கொடுத்துட்டு இந்த 3 டிக் பாக்ஸை வந்து நம்ம டிக் பண்ணிக்கிறோம். டிக் பண்ணிக்கிட்டு நெக்ஸ்ட்டு கொடுக்குறோம். Do you want to claim reservation against person studied the prescribed qualification in Tamil medium PSTM? இதுதான் வந்து நான் தெளிவாக சொல்லிட்டேன். ஃபஸ்ட்டு ஸ்டாண்டர்ட்லேருந்து அப் டு மாஸ்டர் டிகிரி பிஎட் வரைக்கும் எல்லாமே தமிழ் மீடியத்தில் படித்தவங்க மட்டும் எஸ் கொடுக்கணும். இல்லை சார், நான் ஸ்கூல் எல்லாமே தமிழ் மீடியத்தில் தான் படித்தேன், யூஜியும் தமிழ் மீடியம் தான் படித்தேன், பிஎட்டும் தமிழ் மீடியம் தான், ஆனால் எங்கள் மேஜருக்கு வந்து பார்த்தா ஒரு சில இங்கிலீஷ் மீடியம் தான் இருந்தது கவர்மெண்ட்டில் படிக்கவுலையும், நான் பிஜி மட்டும்தான் இங்கிலீஷ் மீடியம், நான் வந்து எஸ் கொடுக்கலாம்னு கேட்டிங்கன்னா கொடுக்கவே கூடாது. தவறுதலாக தயவுசெய்து கொடுத்துடாதீங்க. டோட்டலாக உங்களுக்கு இதெல்லாம் பெரிய ப்ராப்ளம் ஆகிடும். அப்போ முதல் வகுப்பிலிருந்து அப் டு மாஸ்டர் டிகிரி பிஎட் வரைக்கும் எல்லா கோர்ஸுமே தமிழ் மீடியத்தில் படிச்சிருந்தா மட்டும்தான் நீங்கள் எஸ் கொடுக்கணும். மற்றவங்கெல்லாம் நோ கொடுத்துருங்க. இப்போ எப்படி எஸ்ன்னு கொடுக்குறீங்கன்னு வச்சுப்போம். உதாரணத்துக்கு எஸ் கொடுக்குறோன்னா சர்டிஃபிகேட் வந்து ஆன்லைனில் வாங்கியிருக்கணுமா ஆஃப்லைனில் வாங்கியிருக்கணுமான்னு கேட்குறேன். அப்படிலாம் ஒன்றும் கிடையாதுங்க. ஏற்கனவே நீங்கள் அந்த கொடுத்துருக்கக்கூடிய ஃபார்மேட்டு இதுக்கு முன்னாடி கூட நீங்கள் போன பிஜிடிஆர்பிக்கு வாங்கியிருக்கலாம். இப்போ நமக்கு அந்த ஃபார்மேட்டு தான் இப்பயும் கொடுத்துருக்காங்க. அதனால் அந்த வாங்கியிருந்தாலே போதுமானது. இப்போ புதுசாலாம் வாங்கணும்னு அவசியம் இல்லை. இப்போ நீங்கள் அந்த ஃபார்மேட்டை பார்த்தாலே தெரியும் நோட்டிஃபிகேஷன் அதே ஃபார்மேட்டு தான் அப்படியே கொடுத்துருக்காங்க. இல்லை எல்லாருமே ஆன்லைனில் தான் அப்ளை பண்ணி வாங்கணுமா, அப்படிலாம் ஒன்றும் கிடையாதுங்க. இப்போ புதிதாக வாங்க போகிறீங்கன்னா தான் அங்கே என்ன நாம்ஸோ நம்ம யூனிவர்சிட்டிக்கு அதை வந்து நம்ம அந்த காலேஜில் சொல்கிறத நம்ம ஃபாலோ பண்ண போகிறோம். தவிர நம்ம ஸ்கூலுக்கெல்லாம் இப்போ போனீங்கன்னா மேனுவலாக கொடுக்க மாட்டாங்க. ஏற்கனவே நான் வந்து அந்த ஃபார்மேட்டில் வந்து மேனுவலாக வாங்கி வச்சுருக்கேன்னா தாராளமாக போதும். அந்த நியூ ஃபார்மேட்டில் வாங்கியிருந்தீங்கன்னா போதும். இப்போ நீங்கள் புதிதாக போய் வாங்க முடியாது. இப்போ நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணி தான் ஸ்கூலுக்கு வந்து வாங்கணும். நான் மீண்டும் மீண்டும் சொல்கிறேன், முதல் வகுப்பிலிருந்து அப் டு எல்லா டிகிரியுமே மாஸ்டர் டிகிரி பிஎட் வரைக்கும் எல்லா கிளாஸும் தமிழ் மீடியத்தில் படிச்சிருக்கணும். ஏதாவது ஒரே ஒரு கிளாஸ் 9வது மட்டும் நான் வந்து இங்கிலீஷில் படித்தேன், இல்லை நான் 10th ஸ்டாண்டர்டு மட்டும் இங்கிலீஷ் மீடியம் படித்தேன், இல்லை 8th ஸ்டாண்டர்ட் எதுவுமே வந்து இங்கிலீஷ் மீடியத்தில் படிச்சிருக்கக்கூடாது. எல்லாமே தமிழ் மீடியத்தில் படிச்சிருந்தால் நோ எஸ்ன்னு கொடுங்க, இல்லைன்னா நோன்னு கொடுத்துட போகிறோம். அதே போல் தமிழ் மேஜர் உள்ளவங்க இப்போ நாங்கள் வந்து பிஎஸ்டிஎம் வாங்கணுமான்னு கேட்குறாங்க. தாராளமாக நீங்கள் வாங்கித்தான் ஆகணும். உங்களுக்கு வந்து ஒரு பெரிய இம்பேக்ட் வந்து ஆகாது. அதனால் நீங்கள் வாங்கி தான் ஆகணும். தமிழ் மேஜருக்கும்
நீங்கள் அந்த இடஒதுக்கீடு கொடுக்குறீங்க எஸ்ன்னு கொடுத்தீங்கன்னா கம்பல்சரி வாங்கி தான் ஆகணும். அதனால் நீங்களுமே தமிழ் மேஜராக இருந்தாலும் கூட நீங்கள் ஃபஸ்ட்டு ஸ்டாண்டர்ட்லேருந்து எல்லாமே தமிழ் மீடியத்தில் படிச்சிருந்தீங்க, தாராளமாக நீங்கள் வந்து எஸ்ன்னு கொடுங்க. இல்லைன்னா பரவாயில்லைங்க, ஏதோ ஒரு ஸ்கூலில் வந்து நம்ம ஸ்கூலில் இங்கிலீஷ் மீடியம் படிச்சிருக்கேன் அப்படின்னா தாராளம் நோன்னு கொடுத்துருங்க. இது வந்து ஒரு பெரிய இம்பேக்ட் வந்து அது கொடுக்காது. நோன்னு கொடுத்துருங்க. ஒரு சில மேஜரில் தான் பெரிய தாக்கத்தை வந்து ஏற்படுத்தும். கொடுத்துட்டு இல்லை டிக் மார்க் பண்ணிவிட்டு சப்மிட் கொடுக்குறோம். அடுத்தது பாருங்கள், இதுதான் வந்து நம்ம எக்ஸாமினேஷன். இப்போ நம்ம எந்த மாவட்டத்தை வந்து விரும்புகிறோம் அப்படிங்கிறத முதல்ல மாவட்டத்தை வந்து தேர்வு செஞ்சுருங்க. அடுத்து வந்து உங்கள் மீது ஏதாவது கிரிமினல் கேஸ் வந்து இருக்கா அப்படின்னு கேட்டிருக்காங்க. இல்லைன்னா இல்லைன்னு கொடுங்க. சப்போஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா எஸ்ன்னு கொடுத்து அதனுடைய விவரங்கள் கேட்கும், அந்த நம்பர் எல்லாமே கொடுத்துருங்க. சரிங்களா? சப்போஸ் எஸ்ன்னு கொடுக்குறீங்கன்னா இந்த ஸ்டேட்டஸ் ஆஃப் அந்த ஸ்டேட்டஸ் என்னன்னு கேட்கும், அதில் வந்து கொடுத்துருங்க. இல்லைன்னா நோன்னு கொடுத்துருங்க. அவ்வளவுதான். அடுத்தது பாருங்கள், டிபார்டு ஆர் டிஸ்குவாலிஃபைடு ஏதாவது இதுக்கு முன்னாடி ஆயிருக்கீங்களா? இல்லவே இல்லை. அடுத்தது பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் எக்ஸாமினேஷன் ஃபீஸ் டீட்டெயில் உங்களுடைய கேட்டகரிக்கு ஏற்ற மாதிரி அதுவே ஆட்டோமேட்டிக்காக ஃபீஸ் வந்து வந்திருக்கும். நீங்கள் அந்த பாக்ஸில் ஜஸ்ட்டு வந்து டிக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு கொடுங்க. இப்போ ரிசர்வேஷன் ஃபார் செகண்டரி கிரேட் டீச்சர்ஸ் இதுதான் நம்ம சொன்னோம். அரசு பள்ளியில், அதாவது கவர்மெண்ட் செக்டாரில் நீங்கள் இடைநிலை ஆசிரியராக பணிபுரிஞ்சிட்டு இருந்தாலோ இல்லை ஸ்கூல் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்டில் நான் டீச்சிங் ஸ்டாஃபாக ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு 2% இருக்குது, இவங்களுக்கு 8% இருக்குது. அதில் இப்போ நீங்கள் எஸ்ன்னு கொடுத்தீங்கன்னா இப்போ நான் வந்து இல்லை, நாங்கள் அப்ளை பண்ணுறவங்களுக்கு இல்லை, இப்போ நீங்கள் எஸ்ன்னு நான் கொடுக்குறேன்னு வச்சுப்போம். எந்த டைப்புன்னு கேட்குதுங்க பாருங்கள். இப்போ நான் எஸ்ன்னு கொடுத்ததால கேட்குது, டீச்சிங்கா இல்லை நான் டீச்சிங்கா. இப்போ வந்து நான் வந்து ஸ்கூலில் தான், நான் வந்து ஒரு இடைநிலை ஆசிரியராக இருக்கேன் அப்படின்னா இந்த 8% நான் வரணும் அப்படின்னா இதிலே கொடுக்குது பாருங்கள். நீங்கள் கொடுத்தீங்கன்னா இஃப் எனி ரெப்ரசன்டேஷன் ஃபார் சேஞ்சஸ் இன் டைப் வில் நாட் பி அக்செப்டட் இன் த ஃபியூச்சர் அப்படி கொடுத்தீங்கன்னா என்ன நீங்கள் பார்க்கணும். இப்போ எஸ்சிடி டீச்சரா இல்லை ஸ்பெஷல் டீச்சரான்னு கேட்குது, அதை வந்து கொடுத்துருங்க. எந்த டிபார்ட்மெண்ட்டுன்னு கேட்கும். இப்போ நான் உதாரணத்துக்கு எஸ்சிடி டீச்சர்னு கொடுக்குறேன். டிபார்ட்மெண்ட்டு பாருங்கள் என்னென்னலாம் இருக்குது. இப்போ நீங்கள் இதிலே உங்களுக்கு சந்தேகங்கள் எல்லாமே என்னென்ன டிபார்ட்மெண்ட்டில் இருந்தால் எலிஜிபிள்னு வரும் பாருங்கள். ஸ்கூல் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்டாக இருந்தாலும் ஓகே தான், எம்பிசி டிஎன்சி டிபார்ட்மெண்ட் இருந்தாலும் சரி தான், ஏடிடபிள்யூடி டிபார்ட்மெண்ட்டாலும் இருக்கலாம், சென்னை கார்ப்பரேஷன், மதுரை கார்ப்பரேஷன், கோயம்புத்தூர் கார்ப்பரேஷன், டிஃப்ரென்ஷியபிள் வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட், ஆல் எய்டட் மேனேஜ்மெண்ட்ஸ், ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட். இதிலே உங்களுக்கு எல்லா டவுட்டும் கிளியர் ஆகிருக்குன்னு நினைக்கிறேன். அவ்வளவுதான். நீங்கள் ரெகுலர் ஸ்டாஃபாக எஸ்சிடியா இல்லை ஸ்பெஷல் டீச்சர்னால் அதுக்கு என்னென்ன வருதோ அது கொடுத்துருந்தீங்கன்னா தாராளமாக இருக்குன்னா தாராளமாக நீங்கள் வந்து எஸ்ஸு கொடுத்து இந்த ப்ரியாரிட்டிக்குள்ளே வரலாம். நான் உங்களுக்காக தான் எஸ்ன்னு கொடுத்து காமிச்சேன், நான் நோவே கொடுத்துக்கிறேன். அவ்வளவுதான். இப்போ கொடுக்குறீங்க, இந்த அந்த பாக்ஸில் டிக் பண்ணிவிட்டு சப்மிட் கொடுக்குறோம். அடுத்தது பாருங்கள், எம்ப்ளாய்மெண்ட் டீட்டெயில்ஸ்னு இருக்குது. ஆர் யூ ஒர்க்கிங் இன் எனி கவர்மெண்ட் ஆர்கனைசேஷன்? இல்லை. சப்போஸ் எஸ்ன்னு கொடுக்குறோன்னு வச்சுப்போம். நேம் ஆஃப் த கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட், என்ன டிபார்ட்மெண்ட்டில் நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்களோ அதன் விவரங்கள் கொடுங்க. நேம் ஆஃப் த போஸ்ட்டு, எந்த போஸ்ட்டில் இருக்கீங்க, எப்போ வந்து சர்வீஸ் வந்து ஜாயின் பண்ணிங்க, வெதர் அப்டைன்டு நோ அப்ஜெக்ஷன் சர்டிஃபிகேட் வந்து வச்சுருக்கீங்களா. சப்போஸ் இருக்குன்னா இருக்குது, இல்லைன்னா இல்லைன்னு கொடுத்துக்கலாம். அது நம்ம அந்த டைமில் வந்து நீங்கள் போகக்குள்ளே சப்மிட் பண்ணிக்கிட்டாலே போதும் என்ஓசி. இப்போ நமக்கு எதுவும் இல்லைங்க, நான் நோவே கொடுத்துக்கிறேன். சரி, கொடுத்துட்டேன். இந்த பாக்ஸை வந்து டிக் பண்ணிவிட்டு இப்போ சப்மிட் கொடுக்குறேன். அடுத்தது பார்த்திங்கன்னா ரொம்ப முக்கியமானது இதுதான், அப்லோடிங் செக்ஷன் தான். ஃபஸ்ட்டு அப்ளிகன்ஸ் ஃபோட்டோ கொடுக்குறோம். அந்த சூஸ் டாக்குமெண்ட்டை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் ஆல்ரெடி என்ன ஜேபிஜே ஃபார்மேட்டில் வச்சுருப்பீங்க 40 கேபிக்குள்ளார இருக்கணும், இருந்தால் தான் எடுத்துக்கும், இல்லைன்னா எடுத்துக்காது. கொடுத்துட்டு கிளிக் ஹியர் டு அப்லோடு. இங்கே பாருங்கள், நான் வந்து ஆல்ரெடி கொடுத்ததால எனக்கு வந்து டைரெக்டாக வந்துச்சு. நீங்கள் இதை மாதிரி நீங்கள் டாக்குமெண்ட்டை சூஸ் பண்ணோன்னே கீழே வந்து க்ரீன் கலரில் வரும், கிளிக் ஹியர்
டு அப்லோட் அப்படின்னு வரும். அதை கிளிக் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக அந்த சைடில் வந்து அந்த நீங்கள் என்ன சர்டிஃபிகேட்டோ இல்லை ஃபோட்டோவோ சைனோ அதனுடைய காப்பி அப்படியே வந்துடும். ஒரு தடவை பார்த்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை. நீங்கள் வந்து பார்த்துக்கிட்டு நம்ம வந்து கரெக்டாக யூஜி டிகிரினா யூஜி டிகிரி தான் செஞ்சுருக்கோமா அப்படிங்கிறத பார்த்துக்கணும். அப்ளிகன் சிக்னேச்சராக இருக்கட்டும், கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டு, எஸ்எஸ்எல்சி, ஹெச்எஸ்சி, யூஜி டிகிரி ஆர் ப்ரொஃபஷனல். நீங்கள் வந்து அங்கே ஆன்லைன் அப்ளிகேஷன் போது நம்ம அப்லோடு டாக்குமெண்ட்டில் வந்து யூஜி என்கிட்ட டிகிரி சர்டிஃபிகேட் இருக்குதுன்னு நான் கொடுத்துருப்பேன். இங்கேயும் டிகிரி சர்டிஃபிகேட் தான் நான் அப்லோட் பண்ணணும். சரிங்களா? கொடுத்தோன்னா அதனுடைய காப்பி வந்து இங்கேயே வந்துடும். இந்த சைடில் நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். வியூ பண்ணி நீங்கள் பார்த்துக்குங்க. உங்களுக்கு தேவைன்னா நான் சொல்கிறேன். வியூன்னு இருக்குது பாருங்கள், பார்த்துக்குங்க. எல்லாம் நம்ம முடிச்சிடுறோம். லாஸ்ட்டு இந்த கான்டாக்ட் சர்டிஃபிகேட்டுக்கு தான் நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம். லாஸ்ட்டு ஸ்டடிட் இன்ஸ்டியூஷனில் வாங்கின கான்டாக்ட் சர்டிஃபிகேட் எப்போ வேணாலும் வாங்கியிருக்கலாம். நீங்கள் டிசி வாங்கியிருந்தாலும் ஓகே தான். ஏதாவது ஒன்று லேட்டஸ்ட்டு அதாவது கேரக்டர் சர்டிஃபிகேட்டு நம்ம வந்து கொடுத்தாச்சு. ஃபோட்டோ ஐடி கார்டு ஏற்கனவே நம்ம கொடுத்து நான் வந்து ஆதார் கார்டுன்னு கொடுத்தேன். இல்லை நீங்கள் வந்து இதில் கொடுத்துருக்கிறதுல ஆதாரா, ஓட்டர் ஐடியோ, டிரைவிங் லைசன்ஸோ, பாஸ்போர்ட்டோ, பேன் கார்டு எதுனாலும் கொடுத்துக்கலாம். நான் அங்கே ஏற்கனவே ஆதார் கொடுத்தேன். நீங்கள் அது அங்கே ஆதார் கொடுத்துட்டு இங்கே மாற்றியும் செய்யலாம். இருந்தாலும் நம்ம ஆதாரே நான் வந்து அப்லோட் பண்ணிட்டேன். அவ்வளவுதான். இது எல்லாம் ஓகேவா பார்த்துட்டிங்க. டிக் மார்க் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு கொடுத்துட்றோம். கொடுத்த உடனே பார்த்தீங்கன்னா உங்களுடைய அப்ளிகேஷன் எல்லாம் வரும். எல்லா டீட்டெயில்ஸுமே தயவுசெய்து ஒரு முறைக்கு பல முறை பாருங்கள். உங்கள் நேமில் ஸ்பெல்லிங் கரெக்டாக இருக்கா, உங்கள் கம்யூனிட்டி கரெக்டாக இருக்கா, டேட் ஆஃப் பர்த் கரெக்டாக இருக்கா. ஏன்னா டேட் ஆஃப் பர்த் தான் மெயின் ரோலே செய்யும். சேம் மார்க் எடுத்திருந்தோன்னா டேட் ஆஃப் பர்த் அடிப்படையாக வச்சு தான் உங்களுக்கு வந்து ரேங்க் நம்பரை அலர்ட் பண்ணுவாங்க. அதனால் டேட் ஆஃப் பர்த்து, உங்களுடைய கம்யூனிட்டி, இதெல்லாம் வந்து ரொம்ப 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 முக்கியமானது. எல்லா விவரங்களையுமே தயவுசெய்து ஃபுல்லாக பார்த்துக்குங்க. பார்த்துட்டு ஒவ்வொன்றும் சரியாக இருக்குன்னா எல்லாத்துலேயுமே நீங்கள் டிக் பண்ணிக்க வேண்டியதான். கொடுத்தீங்கன்னா கடைசியாக ஐ கன்ஃபார்ம் த எபோவ்னு இருக்கும். எஸ் ஐ அக்ரி டு ப்ரொசீடுன்னு கொடுத்துட்டு கடைசியாக ஐ அக்ரி டு ஃபைனலி சப்மிட் மை ஆன்லைன் அப்ளிகேஷன் அப்படின்னு கொடுத்துடலாம். இல்லை பேக் டு எடிட் ஏதாவது மிஸ்டேக்ஸ் இருக்குன்னா எடிட் பண்ணிக்கிட்டு கொடுத்தீங்கன்னா பேமெண்ட் ஆப்ஷன் போயிடும். பேமெண்ட் பண்ணிட்டீங்கன்னா முடிஞ்சுது. இவ்வளவு தான் உங்களுக்கு வந்து ஆன்லைன் அப்ளிகேஷன். கொஞ்சம் பொறுமையாக அப்லோட் பண்ணுங்கள், அவசரம் இல்லை. ஏதாவது டவுட் இருந்தால் நீங்கள் தாராளமாக டிஆர்பி ஹெல்ப் எனக்கு கேளுங்க. இது உதவியாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அனைவருக்கும் மிக்க நன்றி.